வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ்ல இன்கம் ஃப்ரம் சேலரி சாப்டர்ல பெர்குசிட்ஸ். ஓகே, இந்த பெர்குசிட்ஸ்ல பாத்தீங்கன்னா மோட்டார் கார் அதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தான் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா இந்த பெர்குசிட்ஸோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. அதை பார்த்துட்ட பிறகு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து எவ்வளவு டாக்ஸபிள் அண்ட் யார் அந்த காரை ஓன் பண்ணியிருக்கா, இப்ப வந்து என்ன டாக்ஸபிலிட்டி அப்படின்றதெல்லாம் வந்து டீடைல்டா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு ப்ரீவியஸ் வீடியோல. எஸ், இப்ப வந்து நம்ம ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 59 and 60 இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? Motor car of more than 1.6 liter cc is provided for use to director Mr. X by the employer company, and the connected expenses including the salary of the driver are met by the company. ஓகே, ஒரு மோட்டார் கார் வந்து டைரக்டருக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ்ன்றது தான் டைரக்டர். அவருக்கு ஒரு மோட்டார் கார் கொடுத்திருக்காங்க. அந்த மோட்டார் கார் பாத்தீங்கன்னா மோர் தேன் 1.6 லிட்டர்ஸ் சிசி. ஓகே, அதாவது இது வந்து ஒரு பிக் சைஸ் கார் தான். நமக்கு வந்து இந்த லிட்டர்ஸ் வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்ணிருக்கோம். லெஸ் தேன் 1.6 அப்படின்னுட்டு அண்ட் மோர் தேன் 1.6. லெஸ் தேனுக்கு ஒரு ப்ரொபோர்ஷன்ல நம்ம டாக்ஸ் பண்றோம், அண்ட் மோர் தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்ல வந்து நம்ம டாக்ஸ் பண்றோம். இப்ப இது பாத்தீங்கன்னா மோர் தேன்ல வருது. அண்ட் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் யார் மீட் பண்றா அப்படின்னா எம்ப்ளாயர் தான். அண்ட் அந்த காருமே ஓன்டு பை த எம்ப்ளாயர் தான். ஓகே, இன்க்ளூடிங் salary ஆஃப் த டிரைவர். டிரைவருக்கு salary கொடுக்கறதும் எம்ப்ளாயர் பாத்துக்கிறாரு. The car is used partly for personal and partly for official purpose. அது மட்டும் இல்லாம கார் பாத்தீங்கன்னா it is partly for official use and personal use க்கும் இந்த காரை பண்றாங்க. However, it is difficult to calculate the proportion of expenses relating to personal use. Compute the taxable value of perquisite. இது பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, ப்ரொபோர்ஷன் வந்து கால்குலேட் பண்ண முடியல, பர்சனல் யூஸ் எவ்வளவு பண்றாரு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அது தேவையில்லாத இன்ஃபர்மேஷன். பிகாஸ் நமக்கு வந்து காரோட கெப்பாசிட்டி இருக்கு, அண்ட் அந்த எக்ஸ்பென்சஸ் யார் பண்றாருன்றது இருக்கு, அண்ட் எந்த பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்றாங்கன்றது தெரிஞ்சா போதும், நம்ம வந்து ஈஸியா இதை வந்து சால்வ் பண்ணிட முடியும். எஸ், இது மோர் தென் 1.6 லிட்டர்ஸ் அப்படின்னும் போது எக்ஸ்பென்சஸ் வந்து எம்ப்ளாயர் பாத்துக்கிறாரு அண்ட் கார் இஸ் ஓன்ட் பை த எம்ப்ளாயர் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் த பர்பஸ், அபிஷியல் அண்ட் பர்சனல். அப்படின்னா இதுக்கு டாக்ஸபிலிட்டி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2400 per month. ஓகே, இது வந்து irrespective of the amount spent by the employer. எவ்வளவு அவர் ஸ்பெண்ட் பண்ணாரோ அதெல்லாம் doesn't matter. 2400 per month is taxable. ஓகே, அது மட்டும் இல்லாம டிரைவரும் கொடுக்கறதுனால 900 per month taxable. ஓகே, எஸ், இப்ப போடலாமா? பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து 1.6 லிட்டர்ஸ் அண்ட் மோர் அப்படின்றதுனால நம்ம வந்து 2400 அப்படின்னு சொல்லிட்டோம். இதுவே லெஸ் தேன் 1.6 இருந்துச்சுன்னா இட் இஸ் 1800. இது ஜாஸ்தி இருக்கிறதுனால மோர் நீங்க குடிச்சிட்டாங்க பாருங்க, மோட்டார் கார் ஆஃப் மோர் தேன் அப்படின்னு சொன்னதுனால இது நம்ம வந்து 2400 per month அப்படின்னும் போது ஆனம்க்கு 28,800 வருது. டிரைவரும் சேர்த்து கொடுக்கறதுனால 900 per month. ஸோ 900 into 12 மொத்தம் பாத்தீங்கன்னா 10,800. மொத்தம் பாத்தீங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் பெர்குசிட் இஸ் 39,600. இதுதான் வந்து வேல்யூ ஆஃப் பெர்குசிட். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? Mr. X is employed by a company. He has been provided a car 1.2 liter cc. இது பாத்தீங்கன்னா less than 1.6 கேட்டகரியில வந்துருச்சு. Owned by the employer. கார் யார் ஓன் பண்ணிருக்கா? எம்ப்ளாயர்னு சொல்லிட்டாங்க. Cost of the car is rupees 4,26,000. The expenditure incurred by the company on maintenance of the car are petrolக்கு 46,000, டிரைவருக்கு 36,000 and maintenanceக்கு 10,000 செலவு பண்றாங்க. கார் ஓன்டு பை த எம்ப்ளாயர் சொல்லிட்டாங்க. காஸ்ட் ஆஃப் த கார் வந்து 4,26,000 சொல்லிட்டாங்க. பெட்ரோலுக்கு 46,000 செலவு பண்றாங்க. டிரைவருக்கு 36,000 அண்ட் மெயின்டெனன்ஸ்க்கு 10,000 பண்றாங்க. த கார் கேன் பி யூஸ்ட் பை எக்ஸ் பார்ட்லி ஃபார் ஒஃபிஷியல் பர்பஸ் அண்ட் பார்ட்லி ஃபார் பிரைவேட் பர்பஸ். பாத்தீங்கன்னா இந்த இதுவும் வந்து கார் வந்து பார்ட்லி ஃபார் ஒஃபிஷியல் அண்ட் பார்ட்லி ஃபார் பர்சனல்னு சொல்லிட்டாங்க. சம் ஆஃப் rupees 12,000 is recovered from எக்ஸ். Find out the taxable value of perquisite. இது பாத்தீங்கன்னா கார் வந்து less than 1.6 ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது.
அடுத்து இது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்கன்னா போத் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அண்ட் எக்ஸ்பென்சஸ் யார் மீட் பண்றாரு? எம்ப்ளாயர் மீட் பண்றாரு. அப்படின்னும் போது இங்க கொடுத்திருக்க காஸ்ட் ஆஃப் த காரா இருக்கட்டும், அந்த எக்ஸ்பெண்டிச்சரா இருக்கட்டும், இந்த அமௌண்ட் ரெக்கவர்டா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கு ப்ராப்ளம அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இந்த கேட்டகரி அதாவது போத் பர்பஸ், பார்ட்லி ஃபார் அஃபிஷியல் அண்ட் பார்ட்லி ஃபார் பர்சனல் அப்படின்னாவே காரோட சைஸை பார்க்கணும். ஓகே, காரோட இன்ஜின் கெப்பாசிட்டியை பார்த்துட்டோம்னா இது எக்ஸ்பென்சஸ் எம்ப்ளாயரா எம்ப்ளாயியான்னு பார்க்கணும். இவ்வளவுதான் பார்த்துட்டோம்னா நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது எம்ப்ளாயர். ஸோ 1800 irrespective of the amount spent by the employer. எம்ப்ளாயர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி நமக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அண்ட் எவ்வளவு ரெக்கவர் பண்ணாலும் சரி அதுவும் பிரச்சனையே இல்லை. 1800 per month is taxable. பாருங்க, 1800 into 12 அப்ப 21,600 போட்டாச்சு. இது மட்டும் இல்ல, டிரைவரும் கொடுக்குறாங்க இல்லையா? ஏன்னா டிரைவருக்கு பாருங்க எக்ஸ்பென்சஸ் வந்து 36,000. அப்ப டிரைவருக்கு அப்படின்னும் போது 900 per month is taxable. ஓகே, அப்ப 10,800. மொத்தம் பாத்தீங்கன்னா 21,600 plus 10,800 together total value of perquisite is 32,400. ஓகேவா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நீங்க அந்த டேபிளை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா நம்மளால இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற ஒரு டிஃபரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யூர் பேஷண்ட் லிசனிங்.